ரசிகர்களின் காதை விளக்கும் விசில் சத்தத்திற்கு இடையே திரையில் மாஸ் என்றி கொடுக்கும் பெரிய ஹீரோக்கள் சில நாட்களிலேயே தங்களது படம் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் அடித்ததாகவும் தயாரிப்பாளர்களுக்கு பல கோடி ரூபாய் வசூலானதாகவும் பேட்டியளிக்கின்றனர். ரசிகர்களும் தங்களது அபிமான நடிகரின் படம்தான் இந்த ஆண்டின் பிளாக்பஸ்டர் என சமூக வலைதளங்களில் சண்டையிட்டு வருகிறார்கள். ஆனால் உண்மை நிலவரம் அப்படி இல்லை எனவும், தமிழ் திரை உலகின் இன்றைய வீழ்ச்சி நிலைக்கு அதுபோன்ற மாஸ் ஹீரோக்களே காரணம் எனவும் திருப்பூரில் பேட்டியளித்த தமிழ்நாடு திரையரங்கு மற்றும் மல்டிபிளெக்ஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் கூறியுள்ளார். கொரோனா காலத்தில் OTT தளங்கள் அதிக விலை கொடுத்து படங்களை வாங்கியதால் நடிகர்களின் சம்பளம் தடாலடியாக அதிகரித்ததாக கூறிய அவர், தற்போது OTTயில் அதிக விலை கொடுத்து வாங்குவதில்லை என்றார். இந்த கொரோனா பீரியடில் OTTன்னு ஒரு புது பிளாட்ஃபார்ம் வந்த உடனே ஒரு பெரிய விலைக்கு வாங்க ஆரம்பித்தாங்க. பெரிய விலைக்கு ஆரம்பிச்சுன்னு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நடிகர்களுக்கு கொடுத்த சம்பளத்தை 5 மடங்கு 6 மடங்கு 7 மடங்கு அதிகப்படுத்திட்டாங்க எல்லா தயாரிப்பாளர்களும். அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 8 கோடி ரூபா வாங்கிட்டு இருந்த ஒரு நடிகருக்கு 50 கோடி ரூபா கொடுக்கறது, 50 கோடி ரூபா வாங்கிட்டு இருந்த நடிகருக்கு 150 கோடி 200 கோடின்னு கொடுக்கறது. இப்படி சம்பளங்கள் அதிகப்படுத்த ஆரம்பிச்சு இவங்க என்ன பண்ணால் கண்ணா பின்னான்னு OTT விற்குது. 1000 கோடி ரூபாய் முதலீட்டுடன் திரை உலகிற்குள் நுழைந்த லைகா நிறுவனம் நஷ்டத்தில் இயங்குவதால் தற்போது அவர்கள் படம் தயாரிப்பது இல்லை என திருப்பூர் சுப்பிரமணியம் தெரிவித்தார். மேலும் நடிகையோடு வரும் சிகை அலங்கார நிபுணருக்கு ஒரு நாள் பேட்டா 25,000 ரூபாய், பாதுகாவலர்களான பவுன்சர்களுக்கு பேட்டா மற்றும் நடிகர்களின் கார்களுக்கு பெட்ரோல் செலவையும் தயாரிப்பாளர்களே வழங்க வேண்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். முன்னணி நிறுவனங்களாக இருந்த AVM மற்றும் RP சௌத்ரி ஆகியோர் சொந்த படம் எடுக்க தயங்கும் நிலை உள்ளதாக திருப்பூர் சுப்பிரமணியம் கூறியுள்ளார். இருந்த தயாரிப்பில் எல்லாம் கழுவிட்டாங்க. இப்போ லைக்கான ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி 1000 கோடி ரூபாயோட தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. இன்றைக்கி டோட்டலாக அந்த கம்பெனியில் இருந்துட்டு படமே எடுக்காமல் கம்பெனி வெயிட் பண்ணுறாங்க. அவங்க ஹீரோயின் கூட வரக்கூடிய ஹேர் ட்ரெஸ்ஸர், அந்த ஹேர் ட்ரெஸ்ஸருக்கு ஒரு நாளைக்கு பேட்டா 25,000 30,000 ரூபா பேட்டா மட்டும். அந்த ஹேர் ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்குற சம்பளம் தனி, பேட்டா 30,000 நான் கொடுக்க வேண்டியிருக்கு. 6 பவுன்சர் ஹீரோ கூட வருவாங்க. 6 பவுன்சருக்கு தயாரிப்பாளர் சம்பளம் பேட்டா கொடுக்கணும். நீங்கள் சம்பளம் வாங்குறது 10 கோடி 15 கோடி 20 கோடி சம்பளம் வாங்குறீங்க, அப்புறம் இதுக்கு அந்த பேட்டா அவர் தலையில் கட்டுறீங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தயாரிப்பாளர் ரத்தத்தை உறிஞ்சிட்டீங்க. RP சௌத்ரி தமிழில் 99 படம் எடுத்திருக்காரு. இப்போ 99 விஷுவல் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் கூட அவருடைய பேனரில் வருது வழியா, அந்த படத்தினுடைய பார்ட்னருக்கு வேற ஆளுங்க. அதல பாதாளத்திற்கு செல்லும் தென்னிந்திய சினிமாவை சீர் செய்ய இனிமேல் நடிகர் நடிகைகளுக்கு டிக்கெட் கட்டண வசூல் அடிப்படையில் தான் ஊதியம் வழங்கப்படும் என திருப்பூர் சுப்பிரமணியம் தெரிவித்தார். சிறிய படங்கள் லாபம் ஈட்டிய நிலையில் பெரிய ஹீரோக்களின் 10 படங்களில் 9 படங்கள் தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. நடிகர்கள் ரஜினி, கமல், அஜித், சிம்பு, சிவகார்த்திகேயன், விஷால், கார்த்தி ஆகியோரின் இன்றைய மார்க்கெட் நிலவரம் குறித்து திருப்பூர் சுப்பிரமணியம் புட்டு வைத்தார். சின்ன சின்ன படங்கள் எத்தனையோ படங்கள் நல்லபடியாக ஓடி இருக்கு. இது நீங்களே பார்த்தீங்க, போன வருஷம் ஒரு தலைவன் தலைவி, ஒரு லப்பர் பந்து, ஒரு குடும்பஸ்தன், இந்த மாதிரி நிறையா படத்து பேர் எனக்கு ஒரு 5-6 படம் சொல்ல முடியுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள், 5 லட்சம் 5 கோடி 10 கோடியில் எடுத்த படங்கள். நீங்கள் இந்த 150 கோடி 200 கோடி படம் போன வருஷம் வந்த படங்கள் எல்லாமே 10 படத்தில் 9 விட ஃபெயிலியர். லாஸ்ட் இயர் சூர்யாவுடைய பிளாக்கு OTT வாங்காமல் நின்றுட்டுருக்கு. கார்த்தினுடைய சர்தார் 2 நின்றுருக்கு. இந்த இப்போ இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கிற படங்கள் எந்த படமும் OTT வியாபாரம் இல்லை. இப்போ விஷால் பண்ணிட்டு இருக்க மகுடம் நம்ம வியாபாரம் ஆகலை. ஆச்சா, இப்போ பெரிய நடிகர்கள் எல்லாருமே சும்மா தான் இருக்காங்க. இப்போ ரஜினிகாந்த் எடுத்துகிட்டு போட்டால் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காருன்னா இவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும் நடிச்சுட்டு பெரிய சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ கமல் சார் ஒரு படமும் இப்போ அண்டர் ப்ரொடக்ஷன் கிடையாது. அஜித் படம் ஒன்றுமே கிடையாது, ஷூட்டிங்கே கிடையாது. சிவகார்த்திகேயன் படம் எதுவும் ஷூட்டிங் கிடையாது. சிவகார்த்திகேயன் படம் ஆரம்பிக்க வேண்டிய படம் ஆரம்பிக்கலை. சிம்பு கூட ஆரம்பிக்க வேண்டிய படம் ஆரம்பிக்கல. என்ன காரணம்? தயாரிப்பாளர்களுக்கு அபரிதமான பட்ஜெட்டு. ஸோ ஆரம்பித்தா கட்டுப்படி ஆகாது அப்படின்னு இந்த பெரிய முன்னணி நடிகர்கள் யாருடைய படமும் இப்போ ஷூட்டிங்கில் இல்லை. அதிக விலைக்கு பாப்கார்ன்கள் விற்றும் PVR குழும மல்டி திரையரங்குகள் நஷ்டத்திலேயே இயங்குவதாக அவர் தெரிவித்தார். தயாரிப்பாளர்கள் நஷ்டத்தை சந்தித்து வருவதால் விஷால் போல மற்ற நடிகர்களும் சொந்த படம் எடுத்துக் கொள்ள வேண்டியதுதான் என திருப்பூர் சுப்பிரமணியம் கூறினார். பெரிய நடிகர்கள், டெக்னீஷியன்கள் சம்பளத்தை தனியாகவும் சாப்பாடு முதற்கொண்டு பெட்ரோல் வரையில் பேட்டா வாங்குவதால் தயாரிப்பாளர்கள் அதிக நஷ்டத்தை சந்திப்பதாகவும் திருப்பூர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். இந்தியாவிலேயே மிகப்பெரிய தியேட்டர் செயின் அவங்க தான். அவங்க இந்த 3 வருஷமாக 200 கோடி 300 கோடி லாஸ் தான் கட்டியிருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க பேசும்போது
அவங்க அப்படி விற்கிறாங்க, பாப்கார்ன் இந்த விலைக்கு விற்கிறாங்க, அது இந்த விலைக்கு விற்கிறாங்க, இது இந்த விலைக்கு விற்கிறாங்கன்னு. எந்த விலைக்கு விற்றினாலும் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கிறது. தயாரிப்பாளருக்கு லாபம் கிடையாது. தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சுட்டாங்க. அதனால் யாருமே படம் எடுக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. விஷால் தனுஷ் மட்டும் இல்லை, எல்லா நடிகரும் அவங்க சொந்த படம் பண்ணிக்க வேண்டிதான். இந்த அதுதான் நிலைமை. ஒன்றா சொந்த படம் எடுக்கணும், இல்லைன்னா அவங்க ப்ரொடியூசர் படம் எடுக்க சொல்லி எங்களுக்கு சம்பளம் வேண்டாம், படத்தினுடைய லாபத்தில் பங்கு வாங்கிக்கிறேன்னு வரணும். அப்போ தான் ஷூட்டிங் போவாங்க. சம்பளம் வாங்கிங்க, படத்தில் நடிங்க, தயாரிப்பாளர் படம் எடுக்கட்டும். இந்த பேட்டா வகைகளை முன்னணி நடிகர்கள், முன்னணி டெக்னீஷியன் எல்லாமே அது எல்லாம் அது சம்பளம் தனியாக பேட்டா தனியாங்கிறது உலகத்தில் அதிசயமாக சினிமா தொழிலில் மட்டும்தான் இருக்குது. கதைக்காக நடிகர்களை தேர்ந்தெடுத்த காலம் போய் இப்போது நடிகர்களுக்காக கதை எழுதும் காலம் வந்துவிட்டதாகவும் சுப்பிரமணியம் விமர்சனம் செய்தார். பெரிய நடிகர்கள் தங்களது சம்பளத்தை குறைத்துக் கொண்டால் தமிழ் சினிமா செழிக்கும் எனவும் அந்த நம்பிக்கை தனக்கு இருப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திருப்பூர் சுப்பிரமணியம். பொழுதுபோக்கு என்பதையும் தாண்டி கலையின் வெளிப்பாடான சினிமா நிலைக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதே ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் செந்தில்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.